இந்த கோடை வெயில்ல உங்க கரண்ட் பில் ராக்கெட் வேகத்துல போகுதா? ஏசி ஓடுது ஆனா கூலிங் மட்டும் சரியா இல்லன்னு உங்களுக்கு தோணுதா? அப்போ நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு மெயின்டெனன்ஸ் வரி கட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, டெக்னீஷியன்கள் சொல்ற அந்த விலையுயர்ந்த கூலண்ட் ஃப்ளஷ், கேஸ் சார்ஜிங் இல்லனா கம்ப்ரஸர் மாத்துறது, இந்த வேலைகள் எல்லாம் இப்போதைக்கு நிறுத்துங்க. ஏன்னா உங்க ஏசிக்கு இது எதுவுமே உண்மையில தேவையில்லாம இருக்கலாம். வாங்க உண்மையான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. உங்க வீட்டுக்கு வர்ற பெரும்பாலான டெக்னீஷியன்களுக்கு சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சார், கேஸ் லீக் ஆயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா, பிரச்சனை மெஷினுக்குள்ள இல்ல, அந்த மெஷினை சுத்தி இருக்கிற சூழல்ல தான் இருக்கு. அவங்க இயற்பியலோட ஒரு அடிப்படை விதியை ரொம்ப வசதியா மறந்துட்டு உங்க கையில ஒரு பெரிய பில்ல கொடுக்க பாக்குறாங்க. சரி, முதல்ல ஏசி துறையில இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கணும். 2026ல வரப்போற சில புதிய ரெஃப்ரிஜரண்ட் விதிகளை ஒரு சாக்கா வச்சு சில டெக்னீஷியன்கள் உங்களை எப்படி ஏமாத்த வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ஏசி கூலிங் ஆகலைன்னா அவங்க உடனே சொல்றது, ஐயோ உங்க மிஷின் பழைய மாடல் சார், இதுக்கு இனிமே கேஸ் கிடைக்காது, பேசாம ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி புதுசா மாட்டிடுங்க அப்படின்னு தான். இது பெரும்பாலும் ஒரு தப்பான வழிகாட்டுதல். இதனால நீங்க தேவையில்லாம பெரிய செலவு செய்ய நேரிடும். ஆனா பாருங்க, உண்மையான காரணம் அந்த ரெஃப்ரிஜரண்ட் கிடையாது, உங்க அவுட்டோர் யூனிட் மேல விழும் அதிகப்படியான வெப்பச்சுமை தான். இப்போ நம்ம கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம். பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். உங்க ஏசி எப்படி வேலை செய்யுதுன்னு எளிமையா புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனையை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது, ஒரு ஏர் கண்டிஷனர் குளிர்ச்சியான காற்றை உருவாக்குறதில்ல, அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க அறைக்குள்ள இருக்கிற வெப்பத்தை எல்லாம் உறிஞ்சி அது அவுட்டோர் யூனிட் மூலமா வெளியே தள்ளுது. சிம்பிளா சொன்னா, அது வெப்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துற ஒரு மிஷின், அவ்வளோதான். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த வெப்பத்தை எல்லாம் வெளியேற்ற வேண்டிய அந்த அவுட்டோர் யூனிட்டே நேரடி வெயில்ல சுட்டு பொசுங்கிட்டு இருந்தா அப்போ என்ன ஆகும்? நம்ம சென்னை வெயில்ல ஒரு மதியம் 2 மணிக்கு உங்க மொட்டை மாடியில இருக்கிற அந்த அவுட்டோர் யூனிட்டோட மெட்டல் பாடி இருக்கு இல்லையா, அது 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாகும். இப்படி ஒரு அனல் கக்குற சூழல்ல அந்த மிஷின் எப்படிங்க வெப்பத்தை திறமையா வெளியேற்றும்? இது என்ன பண்ணும்னா, கம்ப்ரஸரை 20-30% வரைக்கும் கடுமையா வேலை செய்ய வைக்கும். ரிசல்ட், உங்க கரண்ட் பில் எக்கச்சக்கமா எகுரும். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற தெர்மல் இமேஜை நல்லா பாருங்க. இடது பக்கம் நிழலே இல்லாத ஒரு யூனிட்டை சுத்தி ஒரு ஹீட் டோம், அதாவது ஒரு வெப்ப குவிமானம் உருவாகி இருக்கு பாத்தீங்களா? ஆனா வலது பக்கம் ஒரு சின்ன நிழல்ல இருக்கிற யூனிட் எவ்ளோ குளிர்ச்சியா நீல நிறத்துல இருக்குன்னு பாருங்க. இந்த வெப்ப குவிமானம் தான் உங்க ஏசியோட செயல்திறனை கொன்னு உங்க கரண்ட் பில்ல கூட்டுறதுக்கான முக்கிய காரணம். இதை விட ஒரு மோசமான விஷயம்தான் தெர்மல் ரீசைக்ளிங். உங்க அவுட்டோர் யூனிட் சுவத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தா அது வெளியேற்றுற சூடான காற்றையே திரும்பவும் உள்ள இழுத்துக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வெளியே விடுற மூச்சு காத்தையே திரும்பவும் சுவாசிச்சா எப்படி இருக்கும், அதேதான் உங்க ஏசிக்கும் நடக்குது. அதோட சொந்த சூட்லயே அது மூச்சு திணறுது. இந்த பிரச்சனைக்கு நீங்க எத்தனை முறை கேஸ் மாத்தினாலும் சரி, ஒரு தீர்வும் கிடைக்காது. அடடா, இவ்ளோ பிரச்சனையான்னு பயப்படாதீங்க. இதுக்கு தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். மெஷினுக்குள்ள ஆயிரக்கணக்கில் செலவு பண்றதை விட்டுட்டு மெஷினுக்கு மேல ஒரு சின்ன வேலை செஞ்சா போதும். நீங்க பெரிய செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன மரச்சட்டம், இல்லனா இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆக்ரோ ஷேட் நெட், ஏன் ஒரு சாதாரண மெட்டல் ஷீட் கூட போதும். இந்த மாதிரி எளிமையான பொருட்களை வச்சு நீங்களே ஒரு நிழல் அமைப்பை உருவாக்கலாம். இது நேரடி வெயிலை தடுத்து அந்த யூனிட்டை சுத்தி இருக்கிற இடத்தையும் குளிர்ச்சியா வச்சுக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஒரு இன்ஜினியரா நான் உங்களுக்கு சொல்றேன், இதை மட்டும் தப்பா பண்ணிடாதீங்க. நிழல் கொடுக்கறேன்னு சொல்லி அந்த யூனிட்டை 4 பக்கமும் ஒரு பெட்டி மாதிரி அடைச்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா காற்றோட்டம் சுத்தமா தடைப்பட்டு கம்ப்ரஸர் சீக்கிரமே வீணா போயிடும். இந்த பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பா பின்பற்றுங்க. ரொம்ப சிம்பிள். மேல் பக்கம், அதாவது அந்த ஃபேன் இருக்கிற இடத்துக்கு மேல குறைஞ்சது ஒரு 3-4 அடி வரைக்கும் கேப் இருக்கணும். அதே மாதிரி ஃபின்கள் இருக்கிற பக்கவாட்டுல குறைஞ்சது 2 அடி இடைவெளி இருக்கணும். அப்போதான் சூடான காற்று ஈஸியா வெளியேறி உங்க ஏசி சுதந்திரமா மூச்சு விடும். சரி, இந்த சின்ன வேலையை செய்யறதால நமக்கு என்ன லாபம்? வாங்க அதோட பலன்களையும் பண சேமிப்பையும் பத்தி இப்ப கணக்கு போட்டு பார்க்கலாம். இது ஏதோ நான் சும்மா சொல்ற கணக்கில்ல. ஸ்மார்ட் மீட்டர் டேட்டாவை வச்சு ஆய்வு செஞ்சதுல முறையா ஒரு நிழல் அமைச்சதுக்கு அப்புறம் மத்தியான நேரங்கள்ல மின்சார பயன்பாடு 30% வரைக்கும் குறையுதுன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆமாங்க, 30%.
கம்ப்ரெசர் சீக்கிரமே அதோட டார்கெட்டை அடைஞ்சு யூனிட் சீக்கிரம் ஆஃப் ஆக்கிடும். இதனால மின்சாரம் பெரிய அளவுல மிச்சமாகுது. இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கே புரியும். நீங்களே ஒரு நிழல் பந்தல் போட்டா செலவு வெறும் 2000 ரூபாய் தான். ஆனா அதனால கிடைக்கிற நீண்ட கால சேமிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா அதே இது 10,000 ரூபாய் செலவு பண்ணி கம்ப்ரெசரை மாத்தினாலோ இல்ல 50,000 ரூபாய் செலவு பண்ணி புது ஏசி வாங்கினாலோ இந்த வெப்பச்சுமை பிரச்சனை தீரவே போறதில்ல. அதனால நீண்ட காலத்துல எந்த சேமிப்பும் இருக்காது. இப்போ நீங்க டெக்னீஷியனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்க வீட்லயே நீங்க செய்யக்கூடிய ஒரு 3 ஸ்டெப் செக்லிஸ்ட் இது. முதல்ல உங்க அவுட்டோர் யூனிட் நேரடியா மதிய வெயில்ல படுதான்னு பாருங்க. 2வது அது சுவத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கா. 3வது அதுக்கு கீழே இருக்கிற கான்கிரீட் தரை ரொம்ப சூடாகுதா. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்க பதில் ஆம் அப்படின்னா பிரச்சனை மிஷின்ல இல்ல, அது வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த ஒரு விஷயத்த எப்போயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஷினை சரி செய்யறதுக்கு முன்னாடி அதோட நிழலை சரி பண்ணுங்க. உங்க பணத்தையும் மிச்சப்படுத்துங்க, உங்க வீட்டையும் குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. புத்திசாலித்தனமா செயல்படுங்க, குளிர்ச்சியா இருங்க. Like, share, and subscribe to Connect and Build.